ஓகே. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன லேயர் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளட் வெசல்ஸ் இந்த ஆர்டரீஸ்ல என்னென்ன பிளட் வெசல்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆர்டரீஸ் ஹேவ் 3 லேயர். என்னென்ன லேயர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. 1 டியூனிகா இன்டிமா. டியூனிகா இன்டிமானா என்னது? இன்டிமானாலே உங்களுக்கு தெரியும் இன்னர் லேயர். டியூனிகா இன்டர்னாலே தெரியும் உங்களுக்கு என்னது? இன்னர் லேயர்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எதால் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு? ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இது ரொம்ப முக்கியம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா? நெக்ஸ்ட் டியூனிகா மீடியா மிடில் லேயர். இது வந்து ஸ்மூத் மசில்ஸ். இன்னொன்னு என்னது? எலாஸ்டிக் ஃபைபர். அப்ப ஹார்ட்டுக்கு குடுக்குற பிளட் பிரஷர்ல இந்த மிடில் லேயர் வந்து என்ன செய்யணும்? ஸ்மூத் மசில், எலாஸ்டிக் ஃபைபர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே. இது எக்ஸ்பேண்ட் ஆகலன்னா என்ன ஆகும்? அந்த பிளட் பிரஷர் ரைஸ் ஆகும். மேபி தட் பிரஷர் மேபி அஃபெக்ட் த ஹார்ட். ஏன்னா அந்த பிளட் வெசல்ஸ் இது எக்ஸ்பேண்ட் ஆகல அப்படின்னா மறுபடியும் சேம் பிரஷர் எங்க வந்துடும்? ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆயிடும். அப்ப எந்த அளவு ஹார்ட் பிளட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிளட் வெசல்ஸ் ஆர்டரி விரியணும் அப்படின்னா இந்த மிடில் லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் டியூனிகா எக்ஸ்டர்னா அது அவுட்டர் லேயர். அது ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வித் கொலாஜன் ஃபைபர்னு கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் 3 லேயர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிரசன்ட் இன் த ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெயின்ஸ். ஸோ வெயின்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தே கேரி பிளட் டுவோர்ட்ஸ் த ஹார்ட். நம்ம முன்னாடி சொன்னதான். இது எதை நோக்கி ரத்தத்தை கொண்டு வருது பிளட் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த ஹார்ட். ஹார்ட் நோக்கி கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தே கண்டைன் டீஆக்சினேட்டட் பிளட். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா டீஆக்சினேட்டட் பிளட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் டீஆக்சினேட்டட் பிளட் எக்ஸப்ட் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்மனரி வெயின். பல்மனரி வெயினை தவிர மீதி எல்லாமே எதை கொண்டு வருது அப்படின்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. த ஸ்மாலர் பிரான்ச்சஸ் ஆர் கால்டு வெனுலஸ். ஏன்னா ஆர்டரியோல்ஸ் ஆர்டரிஸ்லேருந்து வர்றது ஸ்மாலர் கேப்பிலரி ஆர்டரியோல்ஸ் அண்ட் கேப்பிலரி நம்ம பார்த்தோம். கேப்பிலரிஸ்ல வந்து ஆர்கனுக்கு டிஷ்யூக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் யார் கேரி பண்ணுறா அப்படின்னா வெனியூல். ஓகேங்களா? அதான் வெனியூலஸ் ஸ்மாலஸ்ட் பிரான்ச்சஸ். வெயின் ஆர் ஆல்சோ 3 லேயர்டு பட் டியூனிகா மீடியா இஸ் கம்பேரிட்டிவ்லி தின். மிடில் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ல வந்து ரொம்ப தின்னா இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். டியூனிகா எக்ஸ்டர்னா, டியூனிகா மீடியா, டியூனிகா இன்டிமா. இந்த டயக்ராம் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேபிலரிஸ். ஸோ கேபிலரிஸோடைய டயாமீட்டர் விட்த் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன் டிஷ்யூ arterioles divided into thin walled single layered vessel. அப்ப arteries, arterioles, அதுக்கப்புறம் யாரு வரா? கேபிலரி. இந்த 3 தான் மைண்ட்ல வைங்க. arteries, arterioles, தேர்ட் ஒன்னு capillaries. capillaries தான் minute blood vessels. though unite into அது எதோட ஜாயிண்ட் ஆகுது? venules. Yes, they unite into the veins. veins ஓட ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம வந்து ஹியூமனுடைய ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஹியூமனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஸோ இதை நீங்கள் கேட்டகரிஸ் ஆகும்பொழுது இல்லை என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹார்ட் ஈஸிய இது எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஈஸிய மீசோடெர்மலி டிரைவ்டு ஆர்கன் லொக்கேட்டட் இன் த மீடியாஸ்ட்ரம். 2 வார்த்தை, letter 1 letter 2. so you should understand மீசோடெர்மலி அப்படின்னா ஸ்பெர்மு ஓமு ஃபியூஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜைகோட் கிடைக்குது. ஜைகோட் எகைன் செல் டிவைட் ஆகி உங்களுக்கு 3 லேயர்டு ஸ்ட்ரக்சரா மாறுது. ஓகேங்களா? 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர். அந்த 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு அந்த மிடில் லேயர் தான் மீசோடெர்ம்னு சொல்லுவாங்க. எக்டோடம், எண்டோடம், மீசோடம். அப்ப ஹார்ட் உங்களுக்கு எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படி வந்து பாத்தீங்கன்னா they are originated from the mesodermally in the embryonic layer. அந்த எம்பிரியானிக் லேயர்ல இருந்து அந்த மீசோடெர்ம்ல தான் ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கறத மைண்ட்ல வைங்க. இட் லொக்கேட்டட் இன் த மீடியாஸ்டனம். ஸோ வாட் இஸ் மீடியாஸ்டனம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லங்ஸுக்கு இடையில உள்ள கேப் அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் மீடியாஸ்டனம். லைக் தட். இங்க கவனிங்க. இந்த ஏரியா தான், இந்த ஏரியாவுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினம். ஹார்ட் உள்ள உள்ளது. ஓகேங்களா?
ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டட் பை டபுள் லேயர்டு பெரிகார்டியம். இது மூணாவது கேட்டகரி. டபுள் லேயர்டு பெரிகார்டியம் நம்ம பார்த்துருப்போம். லங்ஸ் பார்க்கும்பொழுது டபுள் லேயர்டு பிளியூரல் மெம்பரின், அந்த இன்பிட்வீன் த பிளியூரல் மெம்பரினுக்கு இடையில என்ன இருக்கு, பிளியூரல் ஃப்ளூயிட் பார்த்துருப்போம். ஓகேங்க, பிளியூரல் மெம்பரினுக்கு இடையில என்ன இருக்குன்னா பிளியூரல் ஃப்ளூயிட். எதுல? லங்ஸ்ல. பட் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப், அது சரவுண்டட் பை டபுள் லேயர்டு பெரிகார்டியம். இன் பிட்வீன் த பெரிகார்டியல் ஸ்பேஸ், அதாவது பெரிகார்டியல் மெம்பரின் இஸ் ஃபில்டு வித் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இது fourth பாயிண்ட், பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னா, இட் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனா உங்களுக்கு தெரியும், உராய்வு. பிட்வீன் த ஹார்ட் வால்ஸ் அண்ட் சரௌண்டிங் டிஷ்யூ, அதை சுற்றி இருக்கிற டிஷ்யூலையும் இல்லை அந்த ஹார்ட் வாலும் உராய்வு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மெயின் பார்ட்டை பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா? வேறு இதில் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஓகே இங்கே வந்துடலாம். பெரிகார்டியம் பாருங்க, ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், இன்னொன்று சீரஸ் பெரிகார்டியம். ஓகேங்களா? அப்போ அவுட்டரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா செரஸ் பெரிகார்டியம், உள்ளார வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரஸ் அவுட்டர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், இன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செரஸ் பெரிகார்டியம். அந்த செரஸ் பெரிகார்டியங்கிறது பரைட்டல் பெரிகார்டியம், இன்னொன்று என்னது விசரல் பெரிகார்டியம், அந்த கேட்டகரியே கொடுக்குது. விசரல்னாலே உங்களுக்கு தெரியும், சாஃப்டஸ்ட் பிளட் வெசல்ஸ் உடையதான் விசரல். ஓகேங்களா? அது வந்து உள்ளார இருக்கக்கூடியதான் விசரல். அப்போ பெரிகார்டியத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், ஃபைப்ரஸ்னால இழை ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிநோக்கி இருக்கு. இன்னொன்று வந்து செரஸ் பெரிகார்டியம், அது எல்லாமே அதுக்கு அடுத்தது செரஸ் பெரிகார்டியம் இருக்கு. அதுக்கு உள்ள பரைட்டல் பெரிகார்டியம், அதுக்கு உள்ள விசரல் பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியை 3 கேட்டகரிஸாக கொடுக்குறாங்க. ஓகே, தென் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்போது நம்ம செப்பரேட்டாகவே பார்க்கலாம். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 சேம்பர்டு ஹார்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 2 சேம்பர்டு ஹார்ட். 3 சேம்பர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிஃபியன். ஓகேங்களா? 3 சேம்பர்டு. இன்கம்ப்ளீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டு, அதானே? ரெப்டைல்ஸ். ஓகேல, ரெப்டைல்ஸ்ல எக்ஸப்ட் யார் அப்படின்னா crocodile. அப்போ பேர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேமல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்டு கம்ப்ளீட் சர்க்குலேஷன் இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் தெர்மல் வச்சு பிரிப்பாங்க. எது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதை வச்சு பிரிப்பாங்க. விச் ஒன் இஸ் த தெர்மோ ரெகுலேட்டார், தெர்மோ கன்ஃபர்மர்ஸ், அதேமாரி நிறைய பிரிப்பாங்க. நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸும் மேமல்ஸும் மட்டும் வந்து பார்த்தா ஹோமியோதெர்மிக் அனிமல். ஹோமியோதெர்மிக் அனிமல் தான், தே கேனாட் சேஞ்ச் த பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு த சரௌண்டிங். வெளியில் இருக்கிற சரௌண்டிங் தகுந்த மாதிரி நம்மளும் பேர்டும் டெம்பரேச்சரை மாற்றிக்க மாட்டோம். ஸோ நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் என்ன? வாட் இஸ் அவர் பாடி டெம்பரேச்சர்? நார்மல் பாடி டெம்பரேச்சர் 32 to 33 இந்த ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. நமக்கு அப்ராக்சிமேட்லி 36 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. 96.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த கேட்டகரிஸ் வரும். அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தா வெளியில் 45 இருக்குது அப்படின்னா நம்ம பாடி 45 மாறாது, அதே மெயின்டைன் பண்ணும். ஆனால் என்ன பண்ணும், அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கும். எப்படி அப்படின்னா ஸ்வெட்டிங் கிரியேட் பண்ணும். அப்போ பாடியில் உள்ள வாட்டர் வெளியில் வந்து ஸ்வெட்டிங் ஆகும்போது பாடி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகாது. அப்படி பண்ணிச்சுன்னா ஹோமியோதெர்மிக் அனிமல். ஓகேங்களா? பாய்க்ளோதெர்மிக் அனிமல் அப்படின்னா they can change the temperature according to the environment. அது இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தாற் போல அது என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா அதோட பாடி டெம்பரேச்சர் பாதிக்கும். எது அப்படின்னா ரெப்டைல்ஸ், ஆம்பிஃபியன், அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சேம்பர்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹார்ட் ஹேஸ் ஏ 4 சேம்பர். டு அப்பர் ஏட்ரியா, அது வந்து ஸ்மாலராக இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு. அப்பரில் உள்ள 2 சேம்பியாவுக்கு பேர் ஆரிக்கில். உங்கள் சிபிஎஸ்சி புக்கில் வந்து பார்த்தா ஏட்ரியான்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே பேர் தான். ஆரிக்கில்னாலும் ஏட்ரியானாலும் ஒன்று தான். 2 லோவர் வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது, அது வந்து லார்ஜராக இருக்கும். ஓகேங்களா? த வால்ஸ் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் மச் திக்கர் தென் த ஏட்ரியா. ஏட்ரியாவை விட
வென்ட்ரிக்கிள்ஸ்னுடைய வால்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுக்கலாம், திக்கா இருக்கும். ஏன்? அது பிரஷரோட வெளிய பிளட் அனுப்புது. பிரஷர் அதிகமா இருக்கும். ஏட்ரியாவோட வேலை பிளட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய சேம்பருக்கு அனுப்புறது தான் ஏட்ரியாவோட வேலை. அங்க வந்து நீங்க ஒன்றும் பெருசா புஷ் பண்ண போறது கிடையாது. பட் வென்ட்ரிக்கிள்ஸோட வேலை லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பிளட்டை பம்ப் பண்றதுனால தான் பிளட் ஹெட்டுக்கு போகுது, பிளட் லோவர் ரீஜன் ஆஃப் த லெக்குக்கு வருது. அப்போ எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அது வந்து என்ன செய்யும், பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகணும். ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து கொடுக்குற ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எங்கே போகணும், லங்ஸுக்கு போகும், ஆக்சிஜனேஷன் இதாக. அப்போ கம்பேரிட்டிவ்லி வென்ட்ரிக்கிள்ஸ் பெருசாக இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து தான் உள்ளதுலேயே பெருசாக இருக்கும் கம்பேர் த ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ். நல்லா தெரிஞ்சுக்க, மசில்ஸ் அதிகமாக உள்ளது, ஸ்பேஸ் அதிகமாக உள்ளது எது அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஏன்னா அது புஷ் பண்ணுற ஆக்சிஜனேட்டர் பிளட் தான் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். அப்போ ஏட்ரியாவா வென்ட்ரிக்கிள்ஸா சேம்பரில் பெருசு அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ஸ், மசில்ஸ்லையும் வென்ட்ரிக்கிள்ஸ் தான். எந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் அண்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக உள்ளதுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதை மைண்டில் நோட் பண்ணி வச்சுங்க, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஏன்னா அது ஆக்சிஜனேட்டர் பிளட். ஓகே, ஏட்ரியா ஆர் செப்பரேட்டட் பை த இன்னர் ஏட்ரியல் செப்டம். ஏட்ரியா வந்து எதன் மூலியமா செப்பரேட் ஆகுது, இன்னர் ஏட்ரியல் செப்டம் மூலியமா செப்பரேட் ஆகுது. வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை என்னது, இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஒன்றும் கிடையாதுப்பா, ஏதோ ஹார்ட் போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஹார்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து வச்சுங்க. இது மேலே உள்ள 2 சேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கிள்ஸ், கீழே உள்ள 2 சேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ். இப்போ ஆரிக்கிள்ஸ் ரெண்டு எந்த எந்த செப்டம் மூலியமா செப்பரேட் ஆகுது அப்படின்னா இது ஆரிக்குலர் செப்டம். வென்ட்ரிக்கிள்ஸ் ரெண்டும் எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா வென்ட்ரிக்கிள்ஸை பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறது வென்ட்ரிகுலர் செப்டம், அவ்வளோதான். செப்டம்னா பேரியர், தடுப்பு. ஓகேவா, இதுதான் அந்த கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. செப்டம்ங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா in between the atrium and என்னது இந்த வென்ட்ரிக்கிள்ஸ். அப்போ ஏட்ரியத்துக்கும் மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியம், கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ். என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா தேர் இஸ் எ திக் ஃபைபரஸ் என்னது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஏட்ரியம்னா ஆரிக்கிள், வென்ட்ரிகுலார்னா கீழே உள்ளது. அப்போ ஏட்ரியத்தையும் வென்ட்ரிகுலாரையும் பிரிக்கிறது யார் அப்படின்னா அந்த செப்டம். அந்த செப்டத்தோட பேர் என்ன அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். மீனிங் புரியுதா உங்களுக்கு? மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியம், கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்ரிக்கிள்ஸ். அப்போ ஏட்ரியத்தையும் வென்ட்ரிக்கிள்ஸையும் பிரிக்கிறது யார் அப்படின்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். அந்த செப்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, முக்கியமான பாயிண்ட், தே ஹேவ் ஏ ஓப்பனிங். அப்போ என்னென்ன ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைகஸ்பீட் வால். அந்த ட்ரைகஸ்பீட் வால் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னா தே ஹேவ் ஏ 3 ஓப்பனிங் லைக் தட். இதுதான் கஸ்பீட், ட்ரைனா 3. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா 3 ஓப்பனிங் போல இருக்கும். அதான் 3 மஸ்குலர் ஃபிளாப் ஆர் கஸ்ப். ஓகேங்களா, கார்டட் வித் ஓப்பனிங் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம், இன்னொன்று என்னது ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ். அப்போ நம்ம ஹேண்டில் எந்த ஹேண்டில் பவர் அதிகமாக இருக்கும், ரைட் ஹேண்டில் பவர் அதிகமாக இருக்குமா, லெஃப்ட் ஹேண்டில் பவர் அதிகமாக இருக்கும்? நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸரா லெஃப்ட் ஹேண்ட் யூஸரா? ரைட் ஹேண்டில் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ பாலுவில் 2 அதிகமாக 3 அதிகமாக 3 தான். அப்போ ரைட் சைடில் உள்ள சேம்பரில் அப்படி வச்சுங்க, ஏன்னா மைண்டில் மறந்துடக்கூடாது. ரைட் சைடில் உள்ள பாடியோடைய ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பீட் வால்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சேம் லைக் தட் பட் இஸ் மிட்டல் வார் ஆர் பைகஸ்பீட் வால் ஆர் ப்ரெசென்ட் இன் பிட்வீன் த லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இதை நீங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ பைகஸ்பீடு அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா 1 மார்க்ல கேட்பாங்க, தட் இஸ் கால்ட் as a மிட்ரல் வால்வ். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, மிட்ரல் வால்வ். இதுதான் எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா கார்டட் த ஓப்பனிங் பிட்வீன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த சேம்பர், அதாவது லெஃப்ட் ஏடிஎம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த சேம்பர்ஸில் அந்த வால்வு ரொம்ப முக்கியமா, ட்ரைகஸ்பீட் வால்வு ரைட் சைடு, பைகஸ்பீட் வால்வ் அதுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வு, அது லெஃப்ட் சைடு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே, த நெக்ஸ்ட் த ட்ரைகஸ்பீட் வால் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. Tricuspid and bicuspid wall allow to the flow of blood in only in one direction from the artery to the ventricles. Okay, like that. இங்கே கவனிங்க. ஸோ இதுதான் ஹார்ட் அப்படிங்கிறத போடுறோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம், இங்கே 4 சேம்பரை நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகே,
இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க கவனிங்க. இந்த இடத்துல என்ன வால்வு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைகஸ்பிட் வால்வு இருக்கு. ஓகேங்களா? மூவிதழ் வால்வுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 தான். இந்த பக்கம் பைகஸ்பிட் வால்வு இருக்கு. அப்ப இதோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ரைட் ஏட்ரியா, இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியா. இது என்னது? ரைட் வென்ட்ரிக்கிள். இது என்ன அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அப்ப பிளட்டை ரைட் ஆரிக்கிள்ல இருந்து லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு அனுப்புறது மட்டும்தான், ஒன் வே டைரக்ஷன் மட்டும்தான் அந்த வால்வோட வேலை. எகெயின்ஸ்ட் இப்படி போகுமா அப்படின்னா போகாது. ஆப்போசிட் இர்ரிவர்சிபிளா போகுமா அப்படின்னா போகாது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டு டோர் வந்து லாக் பண்ணும்போது ஒரு சைடு தான் லாக் ஆகும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். எகெயின்ஸ்ட் வந்து இது பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி நம்மளுடைய நீ ஜாயிண்ட் வந்து பாருங்க இப்படி தான் மடக்க முடியும். இதுக்கு மேல கீழே மடக்க முடியுமானா முடியாது. ஒன் வே டைரக்ஷன் தான், இப்படி மட்டும்தான் மடக்க முடியும். இதுக்கு மேல பேக் சைடு போக முடியுமானா முடியாது. அதே போல தான் இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா லைக் தட் மேலேருந்து கீழே மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எகைன் ப்ரெஷர் ஆகும்பொழுது இந்த இதுக்கு தான் போகும். அதுக்கு மேலே இப்படி ஓப்பன் ஆகுமானா மேலே வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு மேலே ப்ரெஷர் ஆகும்பொழுது ஓப்பன் ஆகுது, பிளட்டை போகுது. கீழே ப்ரெஷர் ஆகும்பொழுது க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகுமானா போகாது. அப்போ ப்ரீசியஸ்லி ரெகுலேட் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளட் ஃப்ரம் த ஆர்டரி டு த வென்ட்ரிக்கிள். அப்போ ஆர்டரிஸ்லேருந்து பிளட்டை வென்ட்ரிக்கிள்ஸ் அனுப்புறது தான் இதோட முக்கியமான வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் வென்ட்ரிக்கிள் ஹேஸ் அ ஓப்பனிங் டு ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு இப்போ நம்ம வந்துடுறோம். இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள்ஸில் என்ன பிளட் இருக்கும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா? ரைட் வென்ட்ரிக்கிள் ரைட் சைடுனாலே நான் ஆப்போசிட்ல சொல்லி வச்சிருந்தேன். இல்ல டீஆக்சிஜனேட்டட். டீஆக்சிஜனேட்டட் பிளட். இதை கொஞ்சம் ஏமாந்துடக்கூடாது. ஓகே, ரைட் சைடுனாலே ஹார்ட்ல அப்படியே ஆப்போசிட்டா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். ரைட் வென்ட்ரிக்கிள் ஹேஸ் ஓப்பனிங் டு த பல்மனரி ஆர்டரினாலே உங்களுக்கு தெரியும், அது டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். ஓகேங்களா? ஆல் ஆர்டரி கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஓப்பனிங் டு த அயோட்டா. அயோட்டாங்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட். தீஸ் ஓப்பனிங், அந்த ஓப்பனிங் இருக்கக்கூடிய வால்வு இருக்கு. அந்த வால்வுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா செமி லூனார் வால். செமினாலே அரை, ஹாஃப், லூனார்னாலே மூன், பாதி நிலா போல அந்த வால்வு க்ளோஸ் பண்றதுனால அதுக்கு பேர் செமி லூனார் வால்ஸ். தே ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். இது வந்து ரத்தம் பின்னோக்கி வராமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்தெந்த இடத்துல வால்வு இருக்குது அப்படின்னா 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்க. ரைட் சைடில் உள்ளது ட்ரைகஸ்பிட் வால், லெஃப்ட் சைடு அந்த உள்ளது பைகஸ்பிட் வால், அதுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால். அதே மாதிரி இங்கேருந்து பிளட் உங்களுக்கு வெளில போகுது. ரைட் சைட்லேருந்து போகிற பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் சைட்லேருந்து போகிற அயோட்டா, ரெண்டுத்துலேயும் வந்து பிளட்டை பின்னோக்கி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செமி லூனார் வால். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. விச் ஒன் இஸ் அதர் நேம் ஆஃப் பைகஸ்பிட் வால்? பைகஸ்பிட் வால்வோட அதர் நேம் என்ன? வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் பைகஸ்பிட் வால்? நோ ஐடியாவா? இல்ல சார். ஓகே, மிட்ரல் வால்வுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வால். அதை நோட் பண்ணி வச்சிங்க. மிட்ரல் வால் இப்படி தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், பார்த்துங்க. மிட்ரல் வால்வுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வால் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். இப்போ ஹார்ட் எப்படி வந்து துடிக்குது, வாட் இஸ் த மெயின் ரோல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் த பம்பிங் த பிளட். பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்புறது தான் இதோட முக்கியமான வேலை. இதுக்கு வேற ஏதாவது வேலைகள் இருக்கான? வேலையே கிடையாது. பிளட்டை என்ன செய்யுது? பம்ப் பண்ணி பிளட்டை வந்து ஃபோர்ஸாக வேரியஸ் டிஸ்டன்ஸுக்கு அனுப்புது. ஸோ இட் இஸ் இன்க்ளூடு, இதில் என்னென்னலாம் இருக்குது ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் டிஷ்யூ. நோடல்னாலே குரூப்பாக நோடல் டிஷ்யூ இருக்குது, பண்டில்ஸ் இருக்குது, அண்டு ஃபைபர் இருக்குது. ஃபைபர்னால் இழை, பண்டில்ஸ்னால் கற்றைன்னு சொல்லுவாங்க. அப்படி குரூப் ஆஃப். இப்போ நோடல் டிஷ்யூ, பண்டில்ஸ் அண்ட் ஃபைபர் ஆர் இன்க்ளூடட் இன் த ஹார்ட், தட் இஸ் கேரி த கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.
nodal tissue or specialized cardiac musculature present in the heart. அப்போ nodal tissueங்கிறது ஹார்ட்ல இருக்கு. அது எத்தனை டைப்னு சொல்றாங்க? 2 டைப்பு. ஒன்று எஸ்ஏ நோடு, இன்னொன்று ஏவி நோடு. எஸ்ஏ நோடுங்கிறது சைனோ ஏட்ரியல் நோட், ஏவி நோடுங்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட். 2 நோடு எங்க சார் இருக்கு அப்படின்னா கவனிங்க, இந்த ரைட் அப்பர் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். அப்போ ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா ஏட்ரியத்தில் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியத்தோட அப்பரு, இன்னொன்று வந்து பார்த்தா ரைட் ஏட்ரியத்துடைய லோவர் லெஃப்ட் சைடு. ஒன்று ரைட் சைடு, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு. ஒன்று அப்பர், இன்னொன்று லோவர். ஆனால் இது எங்கே ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ரைட் ஏட்ரியத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ 2 நோடல் டிஷ்யூ ரைட் ஏட்ரியத்தில் தான் இருக்குது. எஸ்ஏ நோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அப்பர் ரீஜன் இருக்குது. ஏவி நோடு அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஏட்ரியத்தில் கீழே பாட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏட்ரியம் க்ளோஸ் டு த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. எது? ஏவி நோடு. அப்போ இது வந்து எஸ்ஏ நோடு ரைட் வென்ட்ரிகுலோடைய அப்பர் ரீஜனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏவி நோடு க்ளோஸ் டு த செப்டம், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம் இங்கே தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கா? இந்த பாயிண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, தென் நெக்ஸ்ட் கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏவி நோடு. நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் ஏவி நோடு. சைனோ ஏட்ரியல் நோடுக்கு இன்னொரு பேர் தான் ஏவி நோட். பண்டில் ஆஃப் ஃபைபர் என்னது? ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில், அதுதான் ஏவி பண்டில்னு சொல்லுவாங்க. ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில், ஏவி பண்டில் பாசஸ் த்ரூ த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டார். இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டாத்தில் கிராஸ் பண்ணி இப்படி வருது ஏவி பண்டில். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பண்டில். செப்டா டிவைட் இன்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சஸாக மாறுது. இங்கே கவனிங்க, கிரீன் கலரு ரைட் சைடாகவும் இன்னொன்று லெஃப்ட் சைடாகவும் டிவைட் ஆகுது. த வென்ட்ரிகுலர் வால் இட் பிரேக்கப்ஸ் இன்ட்டு மைனூட் ஃபைபர், சின்ன சின்ன ஃபைபராக மாறுது. அதுக்கு பேர் தான் புருக்கிஞ்சி ஃபைபர்னு சொல்லுவாங்க. அந்த வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக சின்ன சின்னதாக வருது பாருங்க கிரீன் கலரு, அதான் புருக்கிஞ்சி ஃபைபர். தீஸ் ஃபைபர் அலாங் வித் பண்டில்ஸ் ஆர் நோன் அஸ் பண்டில் ஆஃப் ஹீஸ். இந்த புருக்கிஞ்சி ஃபைபரும் அதோட சேர்க்கக்கூடிய பண்டிலும் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பண்டில் ஆஃப் ஹீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பண்டில் ஆஃப் ஹீஸ், இந்த மேலே உள்ளதுக்கு பேர் தான் பண்டில் ஆஃப் ஹீஸ். இது எல்லாமே சேர்ந்தது. ஓகே, அப்போ பண்டில் ஆஃப் ஹீஸ்ங்கிறது அந்த புருக்கிஞ்சி ஃபைபர் ப்ளஸ் பண்டில் சேர்ந்தது தான் பண்டில் ஆஃப் ஹீஸ். அப்போ உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா இதில் ஏவி நோடோட ரோல் என்ன, எஸ்ஏ நோடோட வேலை என்ன, பண்டில் ஆஃப் ஹீஸோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, இங்க இப்போ நோடல் டிஷ்யூ சார் ஒரே நிமிஷம், இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் எழுதிட்டு இருந்தேன் சார். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு எஸ்ஏ நோடு சிம்பிளாக எழுதணும்னா எஸ்ஏ நோடு, அதுக்கப்புறம் ஏவி நோடு, அது எங்கே இருக்குன்னு தெரியும், ரைட் சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டில் ஆஃப் ஹீஸ்னு போட்டுங்க. பண்டில்ஸ் பெரிய கட்டையாக குரூப் ஆஃப் இருக்கும். பண்டில் ஆஃப் ஹீஸ் அண்டு புர்கிஞ்சி ஃபைபர், புர்கிஞ்சி ஃபைபர், அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ உங்களுக்கு எஸ்ஏ நோடில் ஆரம்பித்து புர்கிஞ்சி ஃபைபர் வரைக்கும் உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னா இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எஸ்ஏ நோடில் உருவாகக்கூடிய அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அந்த கரண்ட்டு உங்களுக்கு அந்த வென்ட்ரிக்கிள்ஸ் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய புர்கிஞ்சி, அந்த வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய புர்கிஞ்சி ஃபைபருக்கு போகும்பொழுது எங்கெல்லாம் கரண்ட் போது அங்கெல்லாம் கான்ட்ராக்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஒரு சுவிட்ச் போர்டில் போய் கையை வச்சுட்டோம் அப்படின்னா ஜாலியாக நிற்போம், வா கூசுது சூப்பராக இருக்குது அப்படின்னு நிற்போமா? நம்ம இல்லை, நம்ம உடனே கையை நம்ம எடுத்துருவோம் இல்லையா? ஏன்னா மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, உடனே கையை எடுத்துடுறோம். அதே போல் ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் ஆகுதோ அங்கே தகுந்த மாதிரி ஆரிக்கிள்ஸ் ஏற்றியத்துக்கு போனால் பிளட் என்ன செய்யும், அந்த மசில்ஸ் என்ன செய்யும், சுருங்க ஆரம்பிக்கும். மசில் சுருங்கா இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூம் டிக்ரீஸ் ஆகுது. வேல்யூம் டிக்ரீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகும் போது பிளட் எங்கே மூவ் ஆகும்னா வென்ட்ரிக்கிள்ஸ் மூவ் ஆகும். இப்போ வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் போகும்பொழுது வென்ட்ரிக்கிள்ஸ் என்ன ஆரம்பிக்கும், கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வேல்யூம் குறையும் போது ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு யார் ஓப்பன் ஆகுவா அப்படின்னா செமிலூனார் வால். ஸோ வேர் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த செமிலூனார் வால்? இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். செமிலூனார் வால் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு?
Opening of the இது artery, pulmonary artery. பல்மனரி ஆர்டரி. இன்னொன்னு பல்மனரி ஆர்டரிங்கிறது ரைட் வென்ட்ரிக்கிள். Pulmonary vein. பல்மனரி ஆர்டரிங்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். உங்களுக்கு 2 ஓப்பனிங் தான் இருக்கு. அதாவது ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளில போறது. ஒன்னு ரைட் சைடு வென்ட்ரிக்கிள் இருந்து வெளில போனுச்சுன்னா அதுக்கு பேரு பல்மனரி ஆர்டரி. ஏன்னா டீஆக்சிஜன் பிளட் ரைட் சைடு. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். இல்ல பல்மனரி வெயின். ஆமா. இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த பல்மனரி வெயினோட ஓப்பனிங்ல செமினோலர். பல்மனரி வெயின்ங்கிறது இதுதான் பல்மனரி வெயின். 4 வெயின் வருதுல்ல. இங்கெல்லாம் வால்வுலாம் இருக்காது. இதான் வெயின் நீங்க சொல்றது. பட் நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா போத் 2 வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து 2 ஓப்பனிங் பிளட் போகுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட்ல வந்து ஓப்பனிங் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா லைக் தட். இது வந்து பல்மனரி ஆர்டரி. ஏன்னா இது நேரா பிளட் எங்க கொண்டு போகும்னா ஹார்ட்டுக்கு இருக்கு, லங்ஸுக்கு கொண்டு போகும். ஓகேவா? அதே மாதிரி இங்க இது இருக்கு பாருங்க. இது ஒரு சேம்பர், இது ஒரு ஓப்பனிங். இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அயோட்டா. இது பேர் என்னது? அயோட்டா. அப்ப 2 இடத்துலயும் அப்ப அயோட்டா தான் மைண்ட்ல வச்சுக்கணும். அயோட்டா தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகுது. அப்ப 2 இடத்துலயும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செமிலூனார் வால். அது வந்து க்ளோஸ் ஆயிக்கும். அப்ப அது நேச்சுரலா க்ளோஸ்ல இருக்கும். அப்ப கீழே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆகும்போது ப்ரெஷர்ல அது என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும். பிரஷர் அதிகமாகும் போது ஓப்பன் ஆகும். அதனால பிளட் போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வே டைரக்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸ்லைடு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் இதுல என்ன பாத்துருங்க பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட். த நோடல் டிஷ்யூ என்னத்தை ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைப்பா. ஸோ இட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். அதாவது மயோஜெனிக். ஹியூமன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதால் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா மயோஜெனிக். ஏன்னா அந்த நோடல் டிஷ்யூ இருக்குல்ல, எஸ்பெஷலி எஸ்ஏ நோடு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசில்ஸ் தானே. மீனிங் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அது வந்து மசில்ஸ். அது வந்து தன்னைத்தானே அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுனால தட் இஸ் கால்டு ஆட்டோ எக்ஸைட்டபிள். அந்த ஒரு வார்த்தையும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறதையும், இது வந்து மயோஜெனிக்ங்கிறது ஒரு மசில்ஸே ஆட்டோமேட்டிக்கலாகவே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த எஸ்ஏ நோட் இஸ் கால் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்க. பேஸ் மேக்கர்னா தெரியணும். So SA node initiate the maintain the contraction of heart by generating action potential. அதாவது ஒரு டைமுக்கு இது வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்களா 70 to 75 டைம் per minute. ஸோ இட் இஸ் கால்டு பேஸ் மேக்கர். ஸோ இது ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ல பெர் மினிட்டுக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது 70 to 75 பெர் மினிட்டுக்கு. ஸோ இதை நம்ம அதனால அதை என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் ஏ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள் போயிடலாமா? ஓகே சார். ஓகே. ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதய சுழற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதய சுழற்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கார்டியாக் அப்படின்னா ஹார்ட்ல நடக்கக்கூடிய சைக்கிளிக் ஈவெண்ட், அதுக்கு பேர் தான் ஹார்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் ட்ரூ ஹார்ட். ஒரு ட்ரூ ஹார்ட்டை டிசெக்ட் பண்ணி உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று இதில் நிறைய இது இருக்கும். கார்டே டெண்டனே அந்த பேப்பிலரி மசில்ஸ்லாம் இருக்கும்பா. இந்த பிளட் வரும்பொழுது அந்த பிளட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் விண்டோவை ஒரு குக்கி மாதிரி ஒன்று மாட்டி வைப்போம். எதுக்காக அப்படின்னா அது பின்னாடி போகாமல் இல்லை மறுபடியும் வந்து ஃபாஸ்ட்டாக மோதாமல் இருக்கிறதுக்கு நம்ம லாக் பண்ணி வச்சுருப்போம்ல. அதே போல் இந்த வால்வு இருக்குல்ல, ஹார்ட்டோட வால்வு, அந்த வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கவனிங்க, இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். அந்த வால்ஸோட என்ன அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா பாப்பிலரி மசில். ஓகேங்களா? அந்த பாப்பிலரி மசில்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளது பாப்பிலரி மசில்ஸ். அந்த பாப்பிலரி மசில்ஸையும் அந்த வால்வையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கார்டே டெண்டனே. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்டே டெண்டனே. இந்த மசில்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். இந்த மசில்ஸ் ப்ராப்பராக இருந்தால் தான் போய் என்ன செய்யும்? க்ளோசிங் ஆகும். ஒன் வே டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? பிளட் வரும். அந்த மசில்ஸ் வீக்காக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ அந்த ட்ரைகஸ்பிட் வால்வு உள்ள அந்த கார்டே டெண்டனையும் அந்த பாப்பிலரி மசில்ஸும் வீக்காக இருந்ததுன்னா வென்ட்ரிக்கிள்ஸில் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது
மறுபடியும் பிளட் எங்க போயிடும்? ஆரிக்கிள்ஸ்க்கே போயிடும். அப்ப பிளட் ஆரிக்கிள்ஸ் டு வென்ட்ரிக்கிள், வென்ட்ரிக்கிள்ஸ் டு ஆரிக்கிள்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் என்னது பிளட் வந்து இருக்காது. அவங்க ஜஸ்ட் ஒரு 2 ஃபீட் தான் எடுத்து வைப்பாங்க, அவங்களுக்கு பயங்கரமா இறப்பு வந்துடும், வீசிங் மாதிரி. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த லெக்குடைய மசில்ஸுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. இங்க மசில்ஸ் வீக்கா இருக்கு, அது பொட்டன்ஷியலா என்ன செய்ய முடியாதுன்னு அனுப்ப முடியாது. அப்போ இது என்ன செய்வாங்க, ஹார்ட்ல ஒரு மைனர் சர்ஜரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த கார்டேஜ் டெண்டனேவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மேபி இது சிம்பிளா இருந்ததுன்னா டேப்லெட் மூலயமா கியூர் பண்ணுவாங்க. சிவியரா இருந்ததுன்னா அந்த மசில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனிங் பண்ணுவாங்க. அப்பதான் அது ப்ராப்பரா இதாகும், ரெகுலேஷன். இப்போ ஓப்பன் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரிலாம் சிம்பிளா ஆயிடுச்சு. ஜஸ்ட் என்ன செய்யறது, ஒரு காயத்துக்கு புண்ணு ஆத்துற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எப்படி நம்ம விண்டோவுக்கு ஒரு குக்கி போட்டு லாக் பண்றோமோ அதே போல இந்த பைகஸ்பிட் வாலையும் ட்ரைகஸ்பிட் வாலையும் யார் ரெகுலேட் பண்றா அப்படின்னா, ஒன்று பாப்புலரி மசில்ஸ், அதில் இருக்கக்கூடிய த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய கார்டேட் டெண்டனே. ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே ஓகே சார். இப்போ அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு யாரெல்லாம் பிளட் கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இந்த வெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, டீஆக்சிஜன் பிளட்டை கொண்டு வரக்கூடிய சுப்பீரியர் வீனக்கேவா, அதே மாதிரி லோவர் சைட் ஆஃப் த பாடியிலேருந்து வரக்கூடிய டீஆக்சிஜன் பிளட்டை கொண்டு வரக்கூடிய இன்ஃபீரியர் வீனோகேவா. அப்போ 2 வீனோகேவாஸ் என்ன செய்யுது, உங்களுக்கு டீஆக்சிஜன் பிளட்டை உங்களுக்கு எங்கே கொண்டு வருது அப்படின்னா ஹார்ட்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹார்ட்டுக்கு பிளட்டை உள்ள கொண்டு வரது யார் அப்படின்னா பல்மோனரி ட்ரங்க். இது வந்து லங்ஸுக்கு கொண்டு போகுது. ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வரது வந்து பார்த்தா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, பல்மோனரி வெயின்ஸ். பல்மோனரி வெயின்ஸ் கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஓகேங்களா? பல்மோனரி ட்ரங்க், அதுக்கு பல்மோனரி ட்ரங்க் இன்னொரு பேர் தான்ப்பா ஆர்டரி. பல்மோனரி ட்ரங்க்னாலும் பல்மோனரி ஆர்டரினாலும் சேம் மீனிங். இது என்னத்தை கொண்டு போகுது அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், CO2 ரிச் பிளட். இது எங்க போகும்? CO2 ரிச் பிளட் லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து என்ன செய்யும், மறுபடியும் ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படி வரும். மீனிங் பார்த்துங்க. ஓகே, இந்த டயக்ராமில் பொறுத்தவரை எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, மொத்தம் எத்தனை பல்மோனரி வெயின் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பல்மோனரி வெயின்ஸ் இருக்கும்? 2 தானா? இங்கே கவனிங்க, லெஃப்ட் பல்மோனரி வெயின், இன்னொன்று ரைட்டு பல்மோனரி வெயின். டோட்டல் எத்தனை இருக்கு? ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2ன்னா மொத்தம் டோட்டலா எத்தனை வரும்? 4. அப்ப ஈச் லங்குக்கு ஒவ்வொரு, நமக்கு 2 லங்ஸ் இருக்கிறதுனால ஒரு சைடு வந்து 2 பல்மோனரி வெயின், இன்னொரு லங்ஸ் வந்து 2 பல்மோனரி வெயின். அப்ப டோட்டலா எத்தனை பல்மோனரி வெயின் அப்படின்னா 4 பல்மோனரி வெயின். ஓகேங்களா? ஹார்ட் பொறுத்தளவு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. கார்டியாக் சைக்கிள். ஸோ வாட் இஸ் கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணிடலாமா, கார்டியாக் சைக்கிள்ல இருந்து? ஓகேவா? ஓகே சார். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். விச் ஒன் இஸ் ஆக்ட் as a phagocytic cells of the leukocyte? ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து phagocytic செல்ஸா எதுல இருக்கு? நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி. அதுல வந்து எந்தெந்த செல்ஸ், அதாவது நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், மோனோசைட்டு, லிம்போசைட்டு, ஈசனோஃபில்ஸ், இந்த 5 கேட்டகரி நம்ம பார்த்தோம். அதுல கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட் நம்ம பிரிச்சிருப்போம். அதுல உங்களுக்கு எந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா phagocytic செல்ஸா ஒர்க் ஆகுது? phagocytic செல்ஸா? நியூட்ரோஃபில்ஸ் அப்புறம் மோனோசைட். வெரி குட், வெரி குட். அதாவது நியூட்ரோஃபில்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட், மோனோசைட்டுங்கிறது லாஸ்ட், அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, which one is the largest and smallest, or which one is the countingல largest and smallest type of leukocytes?
ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்மாலஸ்ட் சொல்லுங்க கவுண்டிங்ல, அடுத்தது லார்ஜஸ்ட் கவுண்டிங்ல சொல்லுங்க. ஸ்மாலஸ்ட் கவுண்டிங் எது இருக்கும்? அது வந்து கிரானுலோசைட்ல தான் வரும். ஸ்மாலஸ்ட் வந்து பேசோஃபில்ஸ். அது கவுண்டிங் வந்து 0.5 to 1. ஓகேங்களா? ஓகே. லார்ஜஸ்ட் லார்ஜஸ்டும் கிரானுலோசைட் அந்த இது நியூட்ரோஃபில்ஸ் 60 to நியூட்ரோஃபில்ஸ். அது எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குது? 60 to 60 to 65%. வெரி குட், சூப்பர். ஓகே, வேற என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸா? Which one of the following cells that produces the antibody? ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எந்த செல்ஸ் WBCல? ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு கொடுக்குறேன். டி லிம்போசைட்ஸா பி லிம்போசைட்ஸா? ரெண்டே ஆப்ஷன் தான். ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்டு பை விச் டைப் ஆஃப் லிம்போசைட்ஸ்? டி லிம்போசைட்ஸா பி லிம்போசைட்ஸா? நோ ஐடியா. பி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி பாக்டீரியாவை அடிக்கும். நம்ம இம்யூனாலஜியில் இதை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே.